இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் மேல உங்களுக்கு எவ்வளவு அக்கறையா சிவா? என்ன நீங்க எவ்வளவு அன்பா பாத்துப்பீங்களா? உனக்கு லோ ப்ரெஷர்னு சாதாரணமா சொல்லிட்டேன். என் மனசு எவ்வளவு துடிச்சிச்சு தெரியுமா? உனக்கு எதுவுமே ஆகக்கூடாது துளசி. நீ எப்பவும் நல்லா இருக்கணும். என்னைக்காச்சும் எனக்காக இவன் இவ்வளவு துடிச்சிருப்பானா? அந்த துளசி கொண்டுனா ஏன் தான் இவன் இவ்வளவு துடிச்சு போறானோ? கேட்டா எங்களுக்குள்ள ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லுவான். டைவோர்ஸ்க்காக தான் காத்துட்டு இருக்கேன்னு வேற சொல்லுவான். ஆனா இவங்க எப்ப பார்த்தாலும் சேர்ந்தே தான் தெரிவாங்க. நான் அந்த குழந்தைக்காக தான் பாக்குறேன். இல்லைன்னா அவளை எப்பவோ தூக்கிருப்பேன். ப்ரெஷர் இப்போ நார்மலாக தான் இருக்கு. எல்லாமே நார்மலாக தான் இருக்கு துளசி. அடுத்து எப்பயாச்சும் லோ ப்ரெஷர் ஃபீல் ஆச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க, இமீடியட்டா டெஸ்ட் பண்ணலாம். அப்படியே மாத்திரையும் பிரிஸ்கிரைப் பண்ணிடுவீங்களா? அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஒரு சேஃப்டி மெஷர் தான். உங்களுக்கு இருக்கிறது லோ ப்ரெஷர் தானே? இல்லை வேற ஏதாவதுன்னா சொல்லுங்க, செக் பண்ணிடலாம். சரி துளசி, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் வரேன். சிவா தேங்க்ஸ். என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்க. இதுல என்னங்க இருக்கு? வரேன். சிவா. ஏய் ஜனனி, இங்க என்ன பண்ற? கேட்ட கேள்விக்கு கூட பதில் சொல்லாம வேகமா வந்தியே, அதான் எங்க போறேன்னு வந்து பார்த்தேன். துளசியை பார்க்க தான் வந்தியா? அப்போ ஒளிஞ்சிருந்து பாத்தியா? அது நேராவே வந்து பாத்துருக்க வேண்டியதானே? பாத்துட்டல்ல, வா போலாம். எனக்கு இப்ப பிரஷர் செக் பண்ணு. துளசிக்கு லோ பிரஷர் இருந்துச்சு, அதனால செக் பண்ண. உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கும் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. காட்டு கைய. எப்படி கொடு. உனக்கு என்ன பார்க்க கூட பிடிக்கலல்ல? நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலையே. ஐயோ, என்ன இவ்வளோ ஹை ப்ரெஷரா இருக்கு? மெஷினே வெடிச்சிடும் போல இருக்கே. உன்னோட வாழ்ந்தா ஹை ப்ரெஷர் இல்லாம வேற என்ன இருக்கும்? அப்படின்னா எனக்கு தான் செக் பண்ணணும். தேவையில்லாம மனசை குழப்பிக்காம வந்து பாடு. வா. சிவா, என்னை விட்டு நீ போகாத. எப்பவும் என் கூடவே இரு சிவா. எனக்கு நீ வேணும் சிவா. நான் எப்பவும் உன் கூடவே இருக்கணும். உனக்காக தான் நான் மலேசியால இருந்து இங்க வந்திருக்கேன். என்ன நீ மறந்துடாத. என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. இன்னும் அந்த பழைய பழக்கத்தை வச்சு என் குடும்பத்தை ஏதாவது பண்ணலாம்னு நினைச்ச உன்னையும் உன் தம்பியையும் இந்த ஊரை விட்டு அடிச்சு துரத்தி. என்ன ஊரை விட்டு அனுப்புறது அவ்வளவு சுலபம் இல்லாமல சார். நானே முடிவு பண்ணி நிச்சயம் ஒரு நாள் போவேன். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களை என் கால்ல விழ வச்சு, தெரியாம உன் வாழ்க்கையில வந்துட்ட மேகலை, தெரியாம உன் வாழ்க்கையை சீரழிச்சுட்ட, என்ன மன்னிச்சிரு மேகலைன்னு உங்களை கெஞ்ச வச்சுட்டு தான் போவேன். உன் கால்ல நான் விழுவனா? இந்த அம்பலம் மானத்துக்காக உயிர் வாழ்ற வண்டி. மானமா உயிரானு கேட்டா மானன்னு முடிவு பண்றவன் இந்த அம்பலம். ஏய், என்ன பிளாக்மெயில் பண்ண பாக்குறியா? உன் பூச்சாண்டிக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். பயந்துதான் ஆகணும் மிஸ்டர் அம்பலம். ஏன்னா என் கையில இருக்க மேட்ரு அப்படிப்பட்ட மேட்ரு. இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. பேசாம உங்க பொண்ணு காவேரிய என் தம்பி தாஸுக்கு கட்டி வச்சிருங்க. என் தம்பிக்கும் அவன் ஆசை நிறைவேறின மாதிரி இருக்கும். நாமளும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருந்துக்கலாம். என் மேல அவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு ஏன் நீங்க சாமியார் மாதிரி தெரியணும்? துளசி மட்டும் நம்மள பிரிக்கலனா இப்பவும் நீங்களும் நானும் ஒன்னாதானே இருந்திருப்போம். நீ ஒரு மானம் கெட்டவன். கொஞ்சமாச்சும் சூடு சொரணை இருந்தா சீனு தூக்கி எரிஞ்சதுக்கு அப்புறம் பின்னாடி சுத்தி தெரிவியா? என்ன நேசிச்சோ
என் மேல இருக்கிற மரியாதையிலையும் நீ என்கிட்ட பழகினவ இல்ல. என்கிட்ட இருக்கிற பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் பிளான் பண்ணி என்ன வளைச்சு போட்டவ. உனக்கெல்லாம் போதுமான அளவுக்கு பணம் கொடுத்துட்டேன். இதோட போயிடு. இதுக்கு மேலேயும் என் வாழ்க்கைக்குள்ள வரணும்னு நினைச்ச உயிரோடவே இருக்க மாட்டேன். ஞாபகம் வச்சுக்க. உனக்கு இந்த அம்பலத்தோட கோவத்தை பத்தி தெரியும். ஜாக்கிரதையா இருந்துக்க. ஐயா, மேகலை வீட்டுக்கு போயிட்டு வரீங்களா? துளசி, நீ எப்படி கேட்ட எப்படிமா? நான் காரணம் இல்லாம கேட்கல. நான் ஏன் கேக்குறேன்னு உங்களுக்கும் தெரியும். என்கிட்ட எதையும் மறைக்காதீங்க. உங்க சட்டையில குங்குமம் ஒட்டி இருந்துச்சு. நீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னா கூட நான் இந்த கேள்வியை கேட்டிருக்க மாட்டேன். ரைஸ் மில்லுக்கு போயிட்டு வர உங்க சட்டையில ஏன் குங்குமம் ஒட்டி இருக்கணும்? நீங்க மேகலை வீட்டுக்கு தானே போனீங்க. என்கிட்ட மறைக்காம சொல்லுங்க. துளசி, நான் மேகலை வீட்டுக்கு போக மாட்டேன். அவளை இனி பார்க்க மாட்டேன்னு உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கச்சே நான் போவனா? கடவுள் போல வந்து அந்த மேகலை விரிச்ச வலையில இருந்து நீ என்னை காப்பாத்திருக்கமா? அந்த நன்றி கடனை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேமா. மேகலை வீட்டுக்கெல்லாம் போகலமா? அப்புறம் எப்படிங்க ஐயா இந்த குங்குமம்? நான் அந்த மேகலைய வர வழியில பார்த்தமா. கார்ல போயிட்டு இருக்கும் போது அவ திடீர்னு என் கார் குறுக்க வந்துட்டாமா. உங்க மானம், கௌரவம், அந்தஸ்து இது எல்லாத்தையும் மொன்னக்கவ வைப்பேன். அப்படி செம்மையான மேட்டர் தான் இப்போ என் கையில சிக்கிருக்கு மிஸ்டர். அந்த மேகலைக்கு அவ்வளவு தைரியம் வந்துச்சா? துளசி, அந்த மேகலை கிட்ட நிச்சயமா ஏதோ ஒரு விஷயம் இருக்குமா. அதான் அவ அவ்வளவு தெனாவிட்டா பேசுறா. என்ன அவ கால்ல விழுவப்பன்னு சொல்றாமா? காவேரிய என் தம்பியை தவிர வேற யாருக்கும் கட்டி கொடுக்க முடியாதுன்னு என்கிட்டயே சவால் விடுறாமா? என் உடம்பெல்லாம் அப்படி நடுங்கிருச்சுமா. இப்போதான் குடும்பத்துல சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. 30 வருஷமா பிரிஞ்சிருந்த குடும்பம் இப்பதான் ஒண்ணு சேர்ந்திருக்கு. விஷாலா அவன் அண்ணன் குடும்பத்தோட ஒண்ணு சேர்ந்து நினைச்சு தனி சந்தோஷத்துல இருக்க அவ. அத தினமும் இப்பதாமா நான் பாக்குறேன். காவேரிக்கு நல்ல பையன் கிடைச்சிருக்கான்னு நான் நிம்மதியா இருக்கமா. அது எல்லாமே கலைஞ்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்குமா. அவன் என் குடும்பத்தோட சந்தோஷத்தை உழைச்சிருவாளோன்னு பயமா இருக்குமா. ஐயா, அந்த மேகலை சும்மா வெத்து வெயிட்டு. அவ அப்படியெல்லாம் நம்மள எதுவும் செஞ்சிட முடியாதுங்கய்யா. கையில எதுவுமே இல்லாம ஏதோ நீ இருக்கிற மாதிரி மூடி வச்சுட்டு அவ நம்மள மிரட்டாளோன்னு எனக்கு தோணுது. அவ மிரட்டலுக்கு மட்டும் நம்ம பயப்படவே கூடாது. அவளை நான் பாத்துக்கிறேன். நீங்க யோசிக்காதீங்கய்யா. துளசி, அவ நேரடியா என்ன மிரட்டிருந்தா கூட நான் பயப்பட மாட்டேமா. என்ன நடக்குதோ பாத்துக்கலான்னு எடுத்து நின்றுப்பேன். ஆனா அவ என் பொண்ணு வாழ்க்கையை வச்சு மிரட்டுறா. விசாலத்தோட சந்தோஷத்தை வச்சு மிரட்டுறா. அதான் எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்குமா. ஐயா, அவ எதை வேணாலும் வச்சு மிரட்டுட்டு அவளால நம்மள ஒன்னும் பண்ண முடியாது. அவளை நான் பாத்துக்கிறேன். நீங்க விடுங்க.